மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை மீண்டும் திறக்கப்பட்டது. 41 நாட்கள் மண்டல பூஜை முடிந்து கடந்த 27ஆம் தேதி இரவு 10 மணியளவில் ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. தொடர்ந்து மகரவிளக்கு பூஜைகளுக்காக மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்து தீபம் ஏற்றினார். புதன்கிழமை காலை முதல் நெய் அபிஷேகம் நடைபெற உள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2026 புத்தாண்டை வரவேற்க இந்தியா முழுவதும் உற்சாகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்தின் மனாலி மற்றும் ஷிம்லா, உத்தரகண்ட் மாநிலத்தின் நைனிடால் மற்றும் முசோரி போன்ற இடங்களில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் அதிகளவில் கூடும் இடங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்க ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய சாலைகளில் வாகன சோதனைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சிவகாசி கீழரத வீதியில் உள்ள வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. வெங்கடாச்சலபதி பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வந்த காட்சியை திரளான பக்தர்கள் பார்த்து தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பக்தி இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுமிகளின் பரதநாட்டிய நடனம் பக்தர்களை கவர்ந்தது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் நயினார் குளத்தில் படகு சவாரி செய்யும் திட்டத்தை ஜனவரி 2ஆம் வாரம் முதல் அமலுக்கு கொண்டுவர மாநகராட்சி துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதற்கான சோதனை ஓட்டம் மாநகராட்சி மேயர் தலைமையில் நடைபெற்றது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக உள்ளதால் நெல்லை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்செந்தூர் ருக்மணி சத்யபாமா கல்யாண கிருஷ்ணன் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பரமபத வாசல் திறக்கப்பட்டது. சப்பரத்தில் எழுந்தருளிய பெருமாள் பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டனர். உதகை மலைரயில் தண்டவாளத்தில் நீண்ட நேரமாக சுற்றித் திரிந்த கரடியின் வீடியோ வெளியாகி உள்ளது. உணவு தேடி தண்டவாளம் அருகே உலாவிய கரடியை மலை ரயிலில் பயணித்த சுற்றுலா பயணி ஒருவர் எடுத்த இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குப்பையில் தவறவிடப்பட்ட தங்க மோதிரத்தை 3 தூய்மை பணியாளர்கள் தேடி கொடுத்தது பாராட்டை பெற்றுள்ளது. கூடலூரில் உள்ள முதல் மயில் பகுதியைச் சேர்ந்த கதீஜா குப்பையை போடும்போது தனது 6 கிராம் மோதிரத்தை தவறவிட்டுள்ளார். இதுகுறித்து கதீஜா நகராட்சி ஊழியர்களிடம் தெரிவிக்கவே பணியிலிருந்த ஜோதி, சுமதி, முகமது ரஃபீக் ஆகிய 3 தூய்மை பணியாளர்கள் குப்பை கிடங்கில் மிகுந்த சிரமத்திற்கிடையே மோதிரத்தை கண்டுபிடித்தனர். இதையடுத்து கதீஜாவிடம் மோதிரம் படைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களின் நேர்மையை பாராட்டிய நகரமன்ற தலைவர் பரிமளா அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் ஏராளமான கோத்தர் பழங்குடியினர் தங்களின் குலதெய்வ வழிபாடான கம்பட்டராயர் திருவிழாவை இசை வாத்தியங்களுடன் நடனமாடி கொண்டாடினர். பாரம்பரிய உடையணிந்து மக்கள் மகிழ்ச்சியாக நடனமாடிய காட்சி வெளியாகியுள்ளது.
புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவில் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்வதை தவிர்க்கும் வகையில் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடற்கரை பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் முதல் காணத்தூர் வரை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பொதுமக்கள் கடலுக்கு செல்ல அனுமதி மறுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோயிலுக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத பக்தர் ஒருவர் 15 சவரன் தங்க நகையை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். இந்த நகை நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்டு பழங்கால பாரம்பரிய முறைப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் ஸ்ரீ மனோன்மணி அம்பாளுக்கும் வேணுவநாதருக்கும் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வருடம் ஒருமுறை மட்டுமே பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் கருவறையில் இருந்து வெளியே வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருக்கல்யாணமும் மகா தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.